கவர்னர் ஆர்.என். ரவி கலந்து கொண்ட தூர்தர்ஷன் விழா ஒன்றில் தொடக்கமாக பாடிய தமிழ்த்தாய் வாழ்த்துப் பாடலில் தெக்கணமும் அதிர்சிறந்த திராவிட நல் திருநாடு என்னும் வரியை நீக்கிவிட்டு பாடியுள்ளனர். அது தவறுதலாக பாடாமல் விடப்பட்டதோ இல்லை வேண்டுமென்றே நீக்கப்பட்டதோ எதுவாக இருந்தாலும் அந்நிகழ்ச்சியில் நடந்ததை குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் திராவிடம் என்ற சொல்லை நீக்கி தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுவது தமிழ்நாட்டின் சட்டத்தை மீறுவதாகும் என பதிவிட்டுள்ளார். சட்டப்படி நடக்காமல் இஷ்டப்படி நடப்பவர் அந்த பதவி வகிக்கவே தகுதியற்றவர் என்றும் ஆளுநர் ஆர்.என். ரவியை சாடிய முதலமைச்சர் ஸ்டாலின் ஆளுநர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். ஒரு வரியை நீக்கிவிட்டு பாடியது குற்றம்தான். ஒருவரின் பாடலை கருத்தை அவரது அனுமதி இல்லாமல் வெட்டி குறுக்கி வளைத்து திரிப்பது குற்றமே. கவர்னர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் ஒரு வரியை நீக்கியது எப்படி குற்றமோ அதுபோல தங்கள் ஆட்சிக்கு வில்லங்கம் ஏற்படும் என்று 4 வரிகளை நீக்கிவிட்டு அரசு பாடலாகியது அயோக்கியத்தனமில்லையா? அயோக்கியத்தனம் என்று நான் சொல்லவில்லை, தேவநேய பாவாணர் சொல்கிறார். இந்த தமிழ்த்தாய் வாழ்த்துப் பாடல் பே. சுந்தரனாரின் மனோன்மணியம் என்ற நாடக நூலில் வரும் வாழ்த்துப் பாடல். இப்பாடலில் திராவிடம் என்று சொல் வருவதால் அப்பொழுது முதலமைச்சராக இருந்த சி.என். அண்ணாதுரை அவர்களுக்கு பிடித்து போய் இதனை தமிழக அரசு பாடலாக்க வேண்டும் என்று கட்சியினரிடையே கோரியுள்ளார். அவர் 1969 அதாவது கருத்து தெரிவித்த சில நாட்களிலேயே புற்றுநோயால் இறந்து விட்டதால் 1970 முதலமைச்சரான மு. கருணாநிதி அவர்கள் இப்பாடலை தமிழக அரசின் பாடலாக அறிவித்து அரசாணை வெளியிடுகிறார். ஆனால் அந்த பாடலில் 4 வரிகளை வெட்டி குறைத்து வெளியிட்டதேன்? அந்த வரிகள் என்ன சொல்கிறது? மனோன்மணியத்தில் வரும் அந்த முழு பாடல் இதோ. நீராறும் கடலொடுத்த நிலமடந்து எழிலொழுகும் சீராரும் வதனமென திகழ்வரத கண்டமிழே எக்கணமும் அதிசிறந்த திராவிட நல் திருநாடும் தக்க சிறு பிறை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே. இதற்கு அடுத்து வரும் 5 வரிகளை விட்டுவிட்டு கடைசி வரியான உன் சீரிழமை திறம் மிகுந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே 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 என்ற கடைசி வரிக்கு தாவுகிறார் அறிஞர் அண்ணா. விடுபட்ட வரிகள் பல்லுயிரும் பல உலகும் படைத்தளித்தும் துடைக்கினுமோர் எல்லையேறு பரம்பொருள் முன் இருந்தபடி இருப்பது போல் கன்னடமும் கழிதழுங்கும் கவின்மலை ஆழமும் தொழுவும் உன்னுதரத்தே உதித்த ஒன்றுபல வாகிடினும் ஆரியம்போல் உலக வழக்கழிந்தொழிந்து சிதையாவுன் சீரிழமை திறமுயர்ந்து செயல்மறந்து வாழ்த்துதுமே. அந்த பாடல் வரிகள் என்ன சொல்கிறது என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த பாடலாசிரியர் அனுமதி இல்லாமல் அவரது பாடலை கருத்தை வெட்டி குறைத்து மக்களிடம் திணித்தது அயோக்கியத்தனம் இல்லையா? அயோக்கியத்தனம் என்று நான் சொல்லவில்லை, தேவநேய பாவாணர் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறார் என்று கேளுங்கள். தமிழ் இலக்கிய வரலாறு என்ற அவரது நூலில் பே. சுந்தரனாரை பற்றி கூறுகிறார். ஆரிய அடிமைத்தனத்தில் அடங்கி ஒடுங்கி உணர்வற்று கிடந்த தமிழர் விழித்தெழுமாறு பள்ளி எழுச்சி பாடிய பெருமை சுந்தரம் பிள்ளைக்கே உரியது. அப்பள்ளி எழுச்சி பாடல் அவர் இயற்றிய மனோன்மணியை நாடக தமிழ் தெய்வ வணக்கமே. அது வருமாறு என்று கீழே அந்த பாடலை சில சொற்களை மாற்றி குறிப்பிடுகிறார். சொற்கள் மாற்றியது பற்றி பிறகு பார்ப்போம். இந்த பாடலை தமிழக அரசு பாடலாக அறிவித்ததை பற்றி அவர் மேலும் கூறுகிறார். ஆரியம்போல் சிதையாவுன் என்பது ஓர் உயிர் நாடியடி. தமிழை ஆரியத்தோடு உறைந்து
தமிழின் தனிச்சிறப்பை எடுத்துக்காட்டுவதே ஆசிரியரின் குறிக்கோள். இதை மாற்றியதில் அரசு தன் பேடித்தனத்தை காட்டியுள்ளது. ஆசிரியரின் உள்ளம் இதற்கு இம்மியும் இசையாது. குட்ட குட்ட குனிகிறவனும் முட்டாள், குனிய குனிய குட்டுகிறவனும் முட்டாள் என்று கூறுகிறார். ஆரியம் போல் உலக வழக்கழிந்தொழிந்த சிதையாவுன். இந்த ஒரு வரிக்காக 5 வரிகளை திராவிட முன்னேற்றக் கழகம் நீக்கியது ஏன்? ஆரியத்தை ஒழிப்பதும் என்பதும் சமஸ்கிருதம் செத்த மொழி என்பதும் திராவிட கொள்கையின் அச்சாணிதானே. சேர்ப்பதற்கு என்ன பயம்? திராவிடம், தமிழன், சமூக நீதி என்று பம்மாத்து பண்ணி ஓட்டு வாங்குவதும், அரசு கட்டிலில் உட்கார்ந்ததும், சுகம் காண சட்டத்திற்கு குனிவதும் தவிர வேறு என்ன இருக்க முடியும்? இல்லாத நாடு, இனியும் உருவாக்க முடியாத நாடு திராவிட நாடு. இதை கவர்னர் நீக்கிவிட்டார் என்று பம்மாத்து பண்ணுகிறார்கள். தமிழிசை சவுந்தரராஜன் சொல்வதை கேளுங்கள். மரியாதைக்குரிய ஆளுநர் அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் தமிழ்தாய் வாழ்த்து தவறாக பாடப்பட்டது. அதற்கு ஆளுநர் தான் பொறுப்பேற்பேன்னு சொன்னாங்க. தமிழ்தாய் வாழ்த்தே இல்லாமல் மரியாதைக்குரிய முதலமைச்சர் கலந்து கொண்ட கோவையில் உள்ள 2 அரசு நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது என்ற செய்திகள் வந்திருக்கிறது. குறையாக பாடினால் அதற்கு கவர்னர் பொறுப்பேற்க வேண்டும் என்றால், பாடவே இல்லை என்றால் அதற்கு யார் பொறுப்பேற்க வேண்டும்? அரசு விழாக்களில் கட்டாயம் தமிழ்தாய் வாழ்த்து பாட வேண்டும் என்று 2011 ஜிஓ போட்ட முதலமைச்சர் ஸ்டாலின் கலந்து கொண்ட விழாவில் தமிழ்தாயை மறந்தே விட்டார்களாம். இந்த தமிழ்தாய் வாழ்த்துக்கு திராவிடக் கழகங்களின் ஒப்புக்கு சப்பானி தலைவர் பெரியார் என்ன சொல்கிறார் என்று கேளுங்கள். நீ வாழ்த்துவதால் உன் தமிழ்தாய்க்கு ஒரு கொம்பு முளைத்து விடுமா? கடவுள் வாழ்த்து வேண்டாம் என்றால் உடனே தமிழ்தாய் வாழ்த்து. ஒரு முட்டாள்தனத்துக்கு பதில் இன்னொரு முட்டாள்தனம். விடுதலை 13/4/1972 கட்டங்கட்டி எழுதியுள்ளார். பெரியாரை திராவிட முன்னேற்றக் கழகம் அப்பப்போ ஒப்புக்கு சப்பானியாகத்தான் பயன்படுத்தி வருகிறது. இது ஒரு புறம் இருக்கட்டும். செத்த மொழி சமஸ்கிருதம் என்று சொல்லிக்கொண்டே மனோன்மணியம் சுந்தரனார் சமஸ்கிருத சொற்களால் தமிழ்தாயை வாழ்த்துகிறார். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும், சீராறும் வதனமென திகழ்பரத கண்டமிதில். 2வது வரியில் பரதம் என்பது சமஸ்கிருத சொல், பாரதம் என்ற சொல் சமஸ்கிருதம். பாரதம் என்ற ஒரு நாடே இல்லை என்று சொல்லும் திராவிட கழகத்தாருக்கு தமிழ்தாயினை வாழ்த்தும் போது மட்டும் பாரத மாதா எங்கிருந்து வந்தால்? அடுத்து வதனமென, இந்த சொல்லும் சமஸ்கிருதம். தமிழில் சொல்ல வேண்டும் என்றால் முகமென என சொல்ல வேண்டும். தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும். திராவிடம் சமஸ்கிருத சொல். தக்க சிறு பிறைநுதலும் தரித்தனரும் திலகமுமே. தரித்த சமஸ்கிருதம். தாங்கு என்பது தமிழ்ச்சொல். திலகம் சமஸ்கிருதம். பொட்டு என்பது தமிழ்ச்சொல். அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற. திலகம் மீண்டும் ஒரு முறை வருகிறது. வாசனை போல், வாசனை சமஸ்கிருதம். மனம் என்பது தமிழ்ச்சொல். எத்திசையும் புகழ்மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே. அரசு பாடலில் வராத வரிகள். பல்லுயிரும் பல உலகம் படைத்தளித்து துடைக்கினுமோர் எல்லையொரு பரம்பொருள் முன் இருந்தபடி இருப்பது போல் கன்னடமும் கலிதெலுங்கும் கவின்மலையாளமும் துளுவும் உன்னுதுரத்தே உதித்த ஒன்று பல வாகிடினும். இந்த இடத்துல உதரத்து, உதரத்து என்பது சமஸ்கிருதம். வயிறு என்பது தமிழ்ச்சொல். ஆரியம்போல் உலக வழக்கழிந்தொழிந்து சிதையா உன் சீரிழமை திறமுயர்ந்து செயல்மறந்து வாழ்த்ததுமே. ஆரியம் சமஸ்கிருத சொல். பிராமணன் என்பது பார்ப்பனன் ஆனது போல ஆரியம் என்பதை பார்ப்பன நாடு என்று சொல்ல வேண்டியதுதானே. இந்த 10-12 வரி பாடலில் வதனம், பரதம், திராவிடம், தரித்த, திலகம், வாசனை, உதரம் ஆக 7 சொற்கள் சமஸ்கிருத சொல். சமஸ்கிருதம் எது தமிழ் எது என்று உண்மையில் சுந்தரனாருக்கு தெரியாது. அவருக்கு மட்டுமல்ல, தொல்காப்பியம் திருக்குறளில் கூட 2 விழுக்காடு சமஸ்கிருத சொற்கள் உள்ளன. ஆமாம், அண்மை காலமாக ஒரு 40-50 ஆண்டாகத்தான் தமிழறிஞர்கள் பிறமொழி சொற்களையும் தமிழையும் ஆய்வு செய்து வேறுபடுத்தி வருகிறார்கள். தமிழ் இலக்கிய புலவர்கள் விஷயம், விஷம், நஷ்டம், குஷ்டம் இப்படிப்பட்ட சமஸ்கிருத சொற்களுக்கு ஷா என்ற எழுத்தை தண்ணி தெளித்து
டா என்ற எழுத்தாக புனிதமாக்கி விஷயம் விடயம், விஷம் விடம், நஷ்டம் நட்டம், குஷ்டம் குட்டம் என்று மாற்றி வைத்துத்தான் எழுதுகிறார்கள். புஸ்தகம் புத்தகமாயிடுச்சு, வருஷம் வருடமாயிடுச்சு. இந்த மனோன்மணியம் பே. சுந்தரனாரின் பாடலுக்கு, தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலுக்கு சமஸ்கிருத சொற்களை நீக்கிவிட்டு எழுதியுள்ளார். படிக்கிறேன், கேளுங்கள். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் முகமெனவே திகழ்நாவர் கண்டமிதில். வதனம்ங்கிறத முகம் என மாற்றுகிறார், பாரதம் என்பதை நாவற்கண்டம் என்று மாற்றுகிறார். தக்க சிறு விரைநுதலும் தாங்குனரும் பொட்டணியும், தரித்த என்ற சொல்லை தாங்கு என்று மாற்றுகிறார். தெக்கணமும் அதிர்ச்சிருந்த தென்மொழியினர் திருநாடு, திராவிடம் என்பதை தென்மொழி என்று மாற்றுகிறார். அத்திலகா வாசனை போல், அத்தரும் பொட்டரும் மனம் போல், திலகம் என்பதை பொட்டு என மாற்றி அத்தரும் பொட்டரும் மனம் போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ்மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே. பல்லுயிரும் பல உலகும் படைத்தளித்து துடைக்கினுமோர் எல்லையறு பரம்பொருள் முன் நிறந்தபடி இருப்பது போல் கன்னடமும் கலிதெலுங்கும் கவின்மலையாளமும் துழுவும் உன்வயிற்றில் பிறந்தெழுந்தேன். உன்னுதரத்து என்பதை வயிறு, உதரம் என்பதை வயிறு என்று சொல்கிறார். உன் வயிற்றில் பிறந்தெழுந்தே ஒன்று பல வாகிடினும் ஆரியம்போல் உலக வழக்கழிந்தொழிந்து சிதையா உன் சீரிழமை திறமுயர்ந்து செயல்மறந்து வாழ்த்துதுமே. இப்படி தேவநாய பாவாணர் சமஸ்கிருத சொற்களை தமிழிற்கு மாற்றிவிட்டு ஒரு குறிப்பையும் சொல்கிறார். இப்பாட்டில் ஆங்காங்கு 2 சொற்கள் மாற்றப்பட்டுள்ளன. அந்நாளில் தனித்தமிழுணர்ச்சி தமிழுலகில் தோன்றவில்லை. ஆசிரியர் இக்காலத்திற்பின் இஞ்ஞனமே பாடியிருப்பார். பே. சுந்தரனார் இந்த காலத்தில் தனித்தமிழ் என்பது தெரியாது. அதாவது நான் சொன்னது போல் தமிழ் எது சமஸ்கிருதம் என்று தெரியாமலேயே 2 கலந்த சொற்களாக தமிழ் புழங்கி வந்தது. இப்பொழுது சில ஆண்டுகளாகத்தான் தமிழறிஞர்கள் சமஸ்கிருத சொல்லியது தமிழ் சொல்லியது என்று வேறுபடுத்துகிறார்கள். மக்களிடையே தமிழ் எப்படி உள்ளது? சாப்பிட்டாச்சா? வீட்டில் எல்லோரும் சௌக்கியமா? கஷ்டமா இருக்கு, குங்குமம், சிகிச்சை அளிக்கணும், இம்சை பண்ணுறான், எரிவாயு, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த சொற்கள் எல்லாம் சமஸ்கிருத சொல். சமஸ்கிருதம் இந்திய மொழியில் அனைத்திலும் கலந்து உயிர்ப்போடுதான் உள்ளது. இன்னும் சொல்லப்போனால் பல சொற்களுக்கு செம்மொழி தமிழில் என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. பல சமஸ்கிருத சொல்லுக்கு தமிழ் சொல்லாக மாற்றிச் சொல்லும் சொற்களுக்கு அர்த்தமே புரியாது. அர்த்தம் என்பதே சமஸ்கிருதம்தான். இப்ப கொஞ்சம் திராவிடறிஞர்கள் கிளம்பியிருக்கிறார்கள். எல்லா சொற்களும் தமிழில் இருந்துதான் மற்ற மொழிகளுக்கு போச்சாம். அதுக்கு முன்னாடி அவர்களெல்லாம் ஆடு மாடுகள் போல மே மே என்றுதான் கத்திக் கொண்டிருந்தார்களாம். ஒரு மொழியை உயர்த்தி பிற மொழிகளை தாழ்த்திச் சொல்வது மதவெறி, இனவெறி, சாதிவெறி போல ஒரு மொழிவெறிதான். தமிழை முத்தமிழ் சிறப்புடையது என்கிறார்கள். இப்படி சொல்லிவிட்டால் கூட பரவாயில்லை. தமிழ் மட்டும்தான் முத்தமிழ் சிறப்புடையது என்று சொல்கிறார்கள். ஆனால் கிபி 19ஆம் நூற்றாண்டு வரை தமிழில் நாடகத்தமிழ் இல்லை. கிபி 2ஆம் நூற்றாண்டிலேயே சமஸ்கிருதத்தில் நாடக இலக்கியம் தோன்றிவிட்டது. அஸ்வகோஷ் எழுதிய ஊர்வசி வியூகம், காளிதாசனின் மாளவிகாக்கி நிமித்திரம், சாகுந்தலம், விசாகதத்தரின் முத்ரா ராட்சசன் முதலான பல நாடக இலக்கியங்கள் சமஸ்கிருதத்தில் உள்ளது. சங்க இலக்கியங்கள் நாடகத்தமிழ் இல்லை. சிலப்பதிகாரம், மணிமேகலையில் சில பாடல்கள் இருப்பதாக சொல்வார்கள். ஆனால் அவை நாடக இலக்கியம் என்ற வரையறைக்குள் வராது. அவைகள் காப்பியங்கள். நாடக இலக்கியம் என்பது எப்படி இருக்கும் என்பதை தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் வரும் மனோன்மணியத்தை பார்த்து கொள்ளுங்கள். ஒரு நகைமுரண் என்ன தெரியுமா? சமஸ்கிருத இலக்கியங்கள் பலவற்றை படைத்தவர்கள் பிராமணர் அல்லாதவர்கள், திராவிடக் கழகத்தார் சொல்லும் சூத்திரர்கள். வேதங்களை தொகுத்த வியாசர் ஒரு மீனவர். 4 வேதங்களை தமிழில் மொழிபெயர்த்தவர் எம்.ஆர். ஜம்புநாதன் தமிழர்.
அச்சிட்டவர் ஜீவா ஜெகநாதன். இராமாயணத்தை எழுதிய வால்மீகி ஒரு வேடன். மாளவிகா கினிமித்திரம் சகுந்தலாவை எழுதிய காளிதாசன் ஒரு இடையர். இவர்களெல்லாம் சமஸ்கிருத இலக்கியத்தை படித்தவர்கள், படைத்த பிராமணல்லாதவர்கள். சமஸ்கிருதத்தை கேட்பவன் காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றிருந்தால் இவர்களெல்லாம் எப்படி சமஸ்கிருதத்தில் இலக்கியங்களை படைத்திருக்க முடியும்? தமிழுக்கு இலக்கணம் எழுதிய தொல்காப்பியர் பிராமணர். தொல்காப்பியத்தை நூலாக அச்சிட்டவர் மழவை மகாலிங்கம், ஒரு பிராமணர். தமிழ்மொழி வரலாற்றை முதலில் எழுதியவர் பர்திமா கலைஞர் என்று செம்மொழியில் தம் பெயரை மாற்றிக்கொண்ட சூரிய நாராயண சாஸ்திரி. இவர்தான் முதலில் தமிழை செம்மொழி என்று அறிவித்தவர். மு. ராகவ ஐயங்கார், ராகவ ஐயங்கார். இவர்கள் இருவரும் மச்சான் மச்சினன்கள், பிராமணர்கள். வைவு கோபாலகிருஷ்ணமாச்சாரி, வாவேசு ஐயர், ஊவே சாமிநாத ஐயர், இப்படி பலர் தமிழுக்கு தொண்டாற்றியவர்கள் பிராமணர்கள். அன்று மொழிவரி இல்லை. இன்று திராவிடக் கழகம் தோன்றிய பிறகு மொழிவரியையொட்டி அரசியலில் ஆதாயம் கண்டு குளிர்காய்கிறார்கள், கோடி கோடியாக கொள்ளையடிக்கிறார்கள். ஒரு வேடிக்கையை பாருங்கள். மனோன்மணியம் சுந்தரனார் எழுதிய தமிழ்த்தாய் வாழ்த்தில் சமஸ்கிருத சொற்களை கண்டுபிடித்து திருத்திய தேவநாய பாவாணர், அவர் தமிழக அரசை கண்டித்து குறிப்பு எழுதியதில் பேடித்தனம் என்கிறார். பேடி என்பது சமஸ்கிருதம், கோழை என்பது தமிழ். சித்தமொழி சமஸ்கிருதம் மக்களின் உயிரோடு உயிராக கலந்திருக்கிறது. அதை எவரும் புறக்கணிக்க முடியாது. நன்றி. For detailed analysis, subscribe, like, share, click notification.